வணக்கம். நம்ம முன்னோர்களுக்கு செய்யற சடங்குகள்ல கொடுக்கற உணவு, தண்ணீர் இதெல்லாம் உண்மையிலேயே அவங்கள போய் சேருதா? இல்ல இது வெறும் நம்மளோட நம்பிக்கையா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தர்க்கம் இருக்கா? இது பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு காஞ்சி மகா பெரியவா தன்னோட 7 தொகுதிகள் கொண்ட தெய்வத்தின் குரல் நூல்ல ஒரு மிக அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த முழு விளக்கத்தையும் நாம ஒரு 5 கட்டமா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு மனுஷனோட 5 பெரும் கடமைகள் என்னென்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுமான சந்தேகத்தை பத்தி பேசுவோம். அந்த சந்தேகத்துக்கு பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான உவமைய புரிஞ்சுக்கிட்டு, நம்பிக்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா நன்றியோட முக்கியத்துவத்தோட இதை நிறைவு செய்வோம். முதல்ல இந்த கடமைங்கிற விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கைங்கிறது சும்மா பிறந்து வாழ்ந்து போறது மட்டும் இல்ல. அது நாம இந்த உலகத்திலிருந்து பெற்ற ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துற ஒரு அழகான கட்டமைப்பு. இந்த பெரிய நன்றியுணர்வுல நம்ம முன்னோர்களுக்கான கடமை எங்க வருதுன்னு பாப்போம். வேத பாரம்பரியத்துல 5 முக்கியமான கடமைகளை பஞ்ச மகா யஜ்ஞங்கள்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா முதல்ல வர்றது பித்ரு யஜ்யம், அதாவது நம்ம முன்னோர்களுக்கான கடமை. பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சடங்கு மட்டும் கிடையாது. இது தெய்வங்கள், விருந்தினர்கள், மற்ற உயிரினங்கள்னு மத்த எல்லா கடமைகளோடு சேர்ந்த ஒரு முழுமையான அமைப்பு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமைன்னு எல்லோருமே ஏத்துப்போம். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, இல்லையா? ஆனா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் நாம செய்யற சடங்குகள் தான் நிறைய கேள்விகளே எழுப்புது. வாங்க, அந்த கேள்விக்குள்ளதான் நம்ம இப்ப ஆழமா போக போறோம். இதுவரைக்கும் இந்த சடங்குல என்ன செய்யணும்னு பார்த்தோம். ஆனா இப்போ அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விக்கு வரும். இது வரும் சந்தேகம் இல்லைங்க, நம்மில் பலரோட மனசுல இருக்கிற ஒரு தர்க்க ரீதியான குழப்பம். அத நேருக்கு நேரா இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த மையமான கேள்வி. நாம இங்க சாதம் வைக்கிறோம், எள் வைக்கிறோம், தண்ணீர் வைக்கிறோம், எல்லாமே நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கு. அப்போ அது எப்படி எப்போதோ மறைஞ்சு வேறொரு பிறவியில இருக்கிற நம்ம முன்னோரை சென்றடைய முடியும்? இது பகுத்தறிவுக்கு ஒரு பெரிய புதிரா தெரியலாம், இல்லையா? வாங்க, இந்த கேள்விக்கு மகா பெரியவா எவ்வளவு தர்க்க ரீதியா ஒரு பதில் சொல்றாருன்னு பாப்போம். இப்படி ஒரு ஆழமான தர்க்க ரீதியான கேள்விக்கு மகா பெரியவா வெறுமனே நம்புங்க அப்படிதான் நடக்கும்னு சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா மிக அற்புதமான ஒரு உவமையை எடுத்து இந்த பெரிய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஆமாங்க, டெலிகிராஃபிக் மணி ஆர்டர். ஒரு காலத்துல பணத்தை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேகமா அனுப்ப நம்ம பயன்படுத்தின ஒரு முறைதான் அது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சிம்பிளான உதாரணத்தை வச்சு அந்த சிக்கலான ஆன்மீக விஷயத்த அவர் எவ்ளோ அழகா விளக்க போறாருன்னு. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. மணி ஆர்டர்ல அனுப்புறது யாரு? மகன். பித்ரு காரியத்திலையும் வாரிசு தான் அனுப்புறாரு. பணத்தை கொடுக்கற மீடியம் போஸ்ட் ஆஃபீஸ். இங்க நம்ம சடங்கு செய்யறதுக்கு பயன்படுத்துற மீடியம் சாஸ்திரங்கள். அங்க பணத்தை கொண்டு சேர்க்கிற ஏஜென்ட்ஸ் போஸ்ட்மேன். இங்க அந்த படையலோட சாரத்தை கொண்டு சேர்க்கிற ஏஜென்ட்ஸ் பித்ரு தேவதைகள்ங்கிற பிரபஞ்ச சக்திகள். நம்ம கொடுக்கறது ரூபாய் பணம், ஆனா நம்ம அப்பா கைக்க போய் சேர்றது நாம கொடுத்த அதே ரூபாய் நோட்டு கிடையாது, அதோட மதிப்பு தான். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆக இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த மாற்றம் தான். நம்ம கொடுக்கிற பொருள் அப்படியே போறதில்ல, அது பெறுபவரோட நிலைக்கு ஏத்த மாதிரி மாற்றப்படுது. நாம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பணம் அனுப்புனா ரூபாய் எப்படி டாலரா மாறுதோ, அதே மாதிரி நம்ம படையல்களும் நம்ம முன்னோர்கள் எந்த நிலையில இருக்காங்களோ அதுக்கு தேவையான பொருளா மாற்றப்படுது. இதை இன்னும் அழகா விளக்க பெரியவா இந்த உதாரணங்களை சொல்றாரு. ஒருவேளை நம்ம முன்னோர் பசுவா பிறந்திருந்தா நாம இங்க கொடுக்கிற படையல் அவங்களுக்கு புல்லா போய் சேரும். ஒரு குதிரையா இருந்தா அதுக்கு தேவையான உணவா மாறும். சுருக்கமா சொன்னா, இந்த பித்ரு தேவதைகள் ஒரு பிரபஞ்ச டெலிவரி சிஸ்டம் மாதிரி செயல்பட்டு சரியானத சரியான இடத்துல சரியான வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கறாங்க. சரி, இப்போ இந்த சடங்கோட செயல்முறையிலிருந்து விலகி அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதிக்கு வருவோம். உண்மையான படையல்னா என்ன? பாருங்க, இந்த சடங்கோட பெயரிலே அதோட ஆன்மா இருக்கு. ஸ்ரார்த்தம்ங்கிற சொல்லே ஸ்ரத்தையில இருந்துதான் வருது. ஸ்ரத்தைனா என்ன? உண்மையான முழுமையான நம்பிக்கை. அதாவது நாம படைக்கிற அரிசியும் பழத்தையும் விட நாம எந்த மனநிலையோடு எவ்வளவு உண்மையான நம்பிக்கையோடும் நன்றியோடும் அதை செய்யறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம மறுபடியும் அதே மணி ஆர்டர் உவமைக்கே வருவோம். நாம ஒரு கடிதத்தை அரசாங்கம் வச்சிருக்கிற தபால் பெட்டியில போட்டா மட்டும்தான் அது சரியான இடத்துக்கு போய் சேரும்.
அதை விட்டுட்டு நான் என் வீட்டு வாசல்ல ஒரு பெட்டி வச்சு அதுல தான் போடுவேன்னு சொன்னா அது எங்கேயும் போகாது இல்லையா? அதே போலதான் இந்த சடங்குகளும் அதற்கென வகுக்கப்பட்ட சாஸ்திர முறைகளின்படி அந்த சிஸ்டம்குள்ள செஞ்சா மட்டும்தான் அதுக்கு பலனுண்டு. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த விளக்கத்தோட மைய கருத்தையும் அது இன்னைக்கு நமக்கு உணர்த்துற ஆழமான செய்தியையும் இப்ப தொகுத்து பார்க்கலாமாங்க? ஆக நாம நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான். இது வெறும் மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல. இது கடமை, தர்க்கம், நம்பிக்கை மற்றும் நன்றி, இது நான்கும் சேர்ந்த ஒரு கலவை. நாம இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே காரணமானவங்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கிற ஒரு மிக உயர்ந்த பண்பட்ட முறை இது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போற, நாம செய்யற இந்த செயல்கள் எல்லாம் வெறும் கடமைக்காக செய்யற பௌதீக சடங்குகளா, இல்ல தலைமுறைகளை கடந்து நிக்கிற அன்பு மற்றும் நன்றியோட ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடா? காஞ்சி மகாபிரிவுவாவின் இந்த ஆழமான விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோடும் பகிர்ந்துக்கங்க. இது போன்ற தெளிவான விளக்கங்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.